அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்கள் எல்லாரும் நலமா இருப்பேன் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இந்த ட்ரெண்டிங் ஆகி போகிறது இந்த தோசை மாவோட கரமல் புடின். அதை நாங்கள் எப்படி வீட்டில் சேர்த்துன்னு பார்ப்போம். எங்களுக்கு இந்த தோசை மாவை தேடி போகிறதுக்கு இல்லை. நாங்கள் எப்படி சரி நாங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வீட்லேயும் செஞ்சுட்டு கேள்வி. இப்போ அந்த தோசை மாவோட கரமல் புடின் உங்களுக்கு ஃபோனுகளில் ஒன்றாக்க சிலை உங்களுக்கு மீடியாவில் வர சொல்லி பார்க்கலும் எவ்வளோ கியூ உண்டு. அப்படி ஒரு கியூவில் தான் அந்த புடினை வாங்கி சாப்பிட்றதுக்கு இருக்கும். ஒரு பர்சன் வந்து எப்படியும் 500 ருபீஸில் ரூபாய்க்கு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும். மில்க் மைட், சீனிஸ், அடுத்து வந்து முட்டை, பால். பால் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கலாம், இல்லாட்டி காய்ச்சி ஆற வச்ச பால், பச்சை பால் எது வேணும்னாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுகளெல்லாம் நான் ஸ்க்ரீனில் தானே பார்த்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மில்க் மைட்டே தேவைன்ட்டு இல்லை. மில்க் மைட் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு மில்க்கை வந்து பாலோடு சேர்த்து நல்லா கரைச்சி அவங்களுக்கு அதை வந்து திக்காக நீங்கள் காய்ச்சி எடுத்து அப்படியும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மில்க் மைட் சேர்த்து செஞ்சால் தான் இந்த புடினை வந்து ஒரு ரிச்சான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கரமல் புடின் செய்கிறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் சீனியை கரமல் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஃபேனில் சீனி சேர்த்துக்கணும். சீனி வந்து நான் ஒரு 100 கிராம் போல் சேர்த்துட்டேன். சீனி வந்து அப்படி ஃபேனில் போட்டப்பறம் அது தானாக மெல்ட் ஆகி வரும். இதுக்கு இந்த ஸ்பூன் எதுவும் போட தேவையில்லை. இது நல்லா மெல்ட் ஆகி வர சொல்ல இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அது கரைஞ்சி வர வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் விடுங்க. இப்படி நல்லா கரைஞ்சி நல்லா இந்த பானி பாத்துக்கு மாதிரி வரணும். இப்போ நான் வந்து கேக் ட்ரேயில் தான் ஊற்றிட்டேன். உங்களுக்கு எந்த மோல்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதே ட்ரேன்ட்டு இல்லை, ஒரு பவுல் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த பானியை ஊற்றினப்போ இன்னும் நல்லா எல்லா இடத்துலையும் படும் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இப்போ இந்த சீனி பானி வந்து கருகிராமல் இருக்கணும். இது அப்படியே நல்லா செட் ஆகி வரும். அப்படியே இதை ஆற வச்சிட வேண்டியதுதான். அடுத்து வந்து இதுக்கு வந்து மில்க் தேவைப்படும். உங்களுக்கு மில்க் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு மில்க் பவுடரை நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துட்டேன். இதோட வந்து மில்க் மைட்டையும் சேர்த்துட்டேன். மில்க் மைட் வந்து 1½ கப் அளவு மாதிரி சேர்த்துட்டேன். உங்களுக்கு மில்க் மைட் இல்லைண்டா மில்க் பவுடர், மில்க் இதெல்லாம் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். மில்க் மைட்டே போடணும்ட்டு இல்லை, உங்களுக்கு மில்க் பவுடர் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். நான் மில்க் மைட் ஊற்றின அந்த கப்பையும் எடுத்து அதையும் நல்லா அதை பாலாலே நான் கழுவி அதிலே ஊற்றிட்டேன். இப்போ தான் நான் இதை ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா காய்ச்சி வச்சு நல்லா திக்காகி வரும். இப்போ மில்க் மைட்டும் பாலும் நல்லா கலந்துவிட்ட பிறகு இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா இப்படி காய்ச்சி எடுத்துடணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுங்க. இது நல்லா கொதி வந்து நல்லா காய்ச்சி நல்லா குறைஞ்சி வரும் இந்த மில்க் எல்லாம். இப்போ மில்க் வந்து நல்லா குறைஞ்சி வரச்சில் நல்லா திக்காகி வரும். இதை அப்படி எடுத்து ஆற வச்சிட வேண்டியது தான். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 முட்டை மாதிரி தான் எடுத்துட்டேன். நாட்டு முட்டை தான் எடுத்துட்டேன். உங்களுக்கு ஃபார்மில் வாங்கின முட்டை எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முட்டை எப்படி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களோட அளவுகள் எல்லாம் இதையும் விட கூடுதல் அளவில் செய்யணும்னா நீங்கள் அந்த அளவெல்லாம் டபுள் சைஸாக அப்படி எடுத்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 முட்டை பதில் 8 முட்டையில் செய்தாண்டா நீங்கள் அந்த சீனி அளவுகளெல்லாம் கூட்டி செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு முட்டையை நான் ஒரு பவுலில் ஊற்றிட்டேன் உடச்சி. இப்போ இதோட வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வீட்லேயும் வெனிலா எசன்ஸ் இருக்காது. அந்த டைமுக்கு நீங்கள் ஏலக்காய் ஒரு 2 நாள் தட்டிடிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிற சீனி உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. சீனி ஏன்னா நாங்கள் அந்த மில்க் மைட் காய்ச்சி வச்சு அதுலேயும் இனிப்பு இருக்கும். நீங்கள் இனிப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்த போகிற இந்த முட்டை இந்த சீனி எல்லாம் கரையும் அளவுக்கு எப்படி ஒரு விஸ்கால நல்லா அடித்து எடுத்துக்கணும். நாங்கள் அளவுக்கு அதிகமாக அடித்த தேவையில்லை. இந்த கேக்குக்கு மாதிரி நாங்கள் இந்த புடினுக்காக இந்த சீனியும் முட்டையும் கரையிற அளவுக்கு நாங்கள் அடித்து எடுத்துட்டா போதும். நாங்கள் மில்க் சேர்த்து கரைச்சி இந்த காய்ச்சது அப்படியே ஆற வச்சிடும். நல்லா ஆறணும். ஆறின போகிறது நாங்கள் இந்த முட்டையோடு சேர்த்துருவோம். இல்லாட்டி முட்டை நல்லா வெந்து வந்துடும் அந்த சூட்டையும் சேர்க்க சில. உங்களுக்கு அவசரமாக ஆறணும்னா உங்களுக்கு ஐஸ் கியூபுகள் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு இந்த சட்டி அப்படியே வச்சு உங்களுக்கு ஆறி எடுத்துக்கலாம். இப்போ ஆறின போகிற இன்னும் இப்படி தான் இந்த மில்க் இருந்துச்சு. நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு போகணும். இந்த சேனலில் புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். மில்க் எல்லாம் ஊற்றின போகிறோம் நான் அந்த விஸ்கால நல்லா எல்லாம் கலந்துட்டுருந்தேன். கலந்துட்ட போகிறோம் நான் அந்த சிரப் ஊற்றி வச்சுருந்த சிரப்புண்டா அந்த பானி ஊற்றி வச்சுருந்தேன். இதுக்கு வந்து நான் இதை ஒரு வடியால் இப்படி வடித்து எடுத்துட்டேன். அப்போ தான் அதில் உள்ள துண்டுகள் எதுவும் இருந்தால் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக வடிபட்டு வந்துடும். நீங்கள் இதை ஃபுல்லாக ட்ரேயில் ஊற்ற தேவையில்லை. ஒரு 3/4 பாதி மாதிரி ஊற்றிட்டா போதும். இதை வந்து நான் எப்படி ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்க போனால் ஒரு சட்டியில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே தான் இதை
நாங்கள் ஊற்றி வச்சிருந்த இந்த கலவை அப்படியே வச்சு நான் ஒரு 30 தொடக்கம் 45 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு இன்னபடி மூடி வச்சுருந்தேன். நீராவி எதுவும் வெளியே போக மாதிரி நல்லா மூடிக்கணும் சட்டியை. நாங்கள் உள்ளுக்கு வச்சதை வந்து இன்னொரு பிளேட்டால் இப்படி மூடிக்கும். அப்போ அந்த நீராவி எதுவும் அந்த புடினில் வந்து விழாமல் இருக்கும். இப்போ நல்லா இது இப்படி மூடி ஒரு 45 நிமிஷம் மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சாலே போதும். இப்போ இது வெந்திக்கலான்னு பார்க்கறதுக்கு ஒரு டூத் பிக்கல் இல்லாட்டி ஒரு ஸ்பூனால் இப்படி குத்தி பார்த்தா நல்லா க்ளீனாக வந்துடும். அப்போ இது வெந்திருக்கு. இப்போ இதே வழியில் நாங்கள் எடுத்து ஒரு 2 மணி நேரம் மாதிரி ஃப்ரீசரில் வச்சாமே நார்மலில் வச்சு எடுத்துக்கணும். எடுத்த பிறகு இதை ஓரமெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் முன்னப்படி. அப்போ தான் இது கவிழ்த்து போட்டு திருப்பி கவிழ்த்து போட்ட டைமுக்கு அப்படி எல்லாம் ஒரே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சொல்ல விலங்கு நல்ல அழகாகவும் நல்ல பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவும் வந்திருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான். இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு துண்டு துண்டாக வெட்டி எடுக்கலும், இதை வந்து ஒரு பகுதியாகவும் வெட்டி எடுத்து உங்களுக்கு சாப்பிடலும். டெசர்ட்டுக்காக முக்கியமாக இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் இது வந்து ஃப்ரைடே அன்று செஞ்சு எடுத்து தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒவ்வொரு முக்கோண ஷேப்பில் இன்னப்படி கட் பண்ணி எடுத்துக்க முடியும். இல்லாட்டி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒவ்வொரு கப்பில் போட்டு சாப்பிடும். மேலும் புதுசாக பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு இதை செஞ்சு சேல் பண்ணவும். மேலும் இதுக்கு வந்து கொஞ்சம் சிரப் இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலால் இன்னப்படி உங்களுக்கு ஊற்றி இனிப்பு தேவைன்னா ஊற்றி சாப்பிடும். மேலும் சிரப்னா சுகர் சிரப் தான். அதில் நான் முதல்ல வந்து மெல்ட் பண்ணினதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு இது கல்லாகி அப்படிகள் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுகள் எல்லாம் பார்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். தோசை மாமா வந்து இது சேல் பண்ண வந்த முக்கோண ஷேப்லேயே ஒரு ஷேப் வடிவத்திலே ஒன்று இருக்கும். அதில் வச்சு தான் சேல் பண்ணுறேன். அப்போ வீட்டுகள் அது எப்படியும் இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு கப்புகளை ஒரு சின்ன குட்டி பிளேட்டில் எடுத்து சேவ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புடின் டேஸ்ட்டே வேறு லெவல். டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.